ஆகிய இருவரையும் பூமிக்கு பாதுகாப்பாக அழைத்து வரும் பணிகள் தீவிரம். நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸின் குழுவினரின் விண்வெளி பயணம் மார்ச் 12ஆம் தேதிக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல். தூரத்தில் ஃபேர்வெல்டை கொண்டாடுவதற்காக உயர் ரக கார்களில் பள்ளி மாணவர்கள் ஊர்வலம். பெற்றோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தல். பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை மாணவிகளுக்கு சர்வசாதாரணமாக பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள் நடைபெறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை இரும்பு கரத்தால் ஒடுக்க வலியுறுத்தி சென்னையில் கட்சி மாணவர் அணி சார்பில் வரும் 18ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்தார். தந்தை பெரியாரை யாரும் வெல்லவும் முடியாது, வீழ்த்தவும் முடியாது என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பேச்சு. தமிழகத்தில் உள்ள பெண்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர்தான் தந்தை பெரியார் என்றும் கருத்து. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே வெடி ஆட்டோக்களுக்கு அனுமதி மறுப்பு. காவல்துறையில் பதிவு செய்த ஆட்டோக்களுக்கு மட்டுமே அனுமதி. இளம்பெண் ஆட்டோவில் கடத்தி பாலியல் சீண்டலுக்கு ஆளான சம்பவத்தை அடுத்து காவல்துறை அறிவிப்பு. தேமுதிக கட்சிக் கொடி அறிமுகப்படுத்தப்பட்டு 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அக்கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கொடியேற்றி வைத்தார். விஜயுடன் கூட்டணியா என தங்களிடம் கேட்கக்கூடாது, தேமுதிகவுடன் கூட்டணியா என விஜயிடம் தான் கேட்க வேண்டும். தாங்கள் 20 வருட கட்சி என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. தேமுதிக விஜயுடன் கூட்டணி வைத்து போட்டிடுமா இல்ல அதிமுகவுடன் பயணிக்குமா? விஜயுடன் நாங்க கூட்டணி அமைப்போமான்றது நீ விஜய்கிட்ட கேட்கணும். நாங்க 20 வருஷ கட்சி, இந்த கேள்வி எங்க கிட்ட நீங்க கேட்கக்கூடாது, புரியுதுங்களா? அதனால இந்த கேள்வி எல்லாம் நீங்க விஜய் கிட்ட கேளுங்க. ஏற்கனவே நாங்க எந்த கூட்டணியில இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே. சாத்தூர் தாசில்தார் உள்ளிட்ட 7 பேரை சஸ்பெண்ட் செய்து விருதுநகர் ஆட்சித்தலைவர் அதிரடி அறிவிப்பு. கனிமவள கொள்ளையை தடுக்க தவறியதால் நடவடிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அருகே சாம்சங் தொழிற்சாலை சிஐடியு தொழிலாளர்கள் 8வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக 58 ஆலைகளில் சிஐடியு தொழிலாளர்கள் உணவு புறக்கணிப்பு. காரைக்குடி சோமநாதபுரம் பெண் உதவி ஆய்வாளர் சஸ்பெண்ட். காவல் நிலையத்திற்குள் வைத்து விசிக நிர்வாகி தாக்கியதாக பொய் புகார் கூறியதால் நடவடிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.